ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இது வந்து எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய பனைமரம். ஸோ ஒரே ஒரு பனைமரம் தான் நிற்குது. இப்போ வந்து நிறைய இடங்களில் பனைமரமே பார்க்க முடியறதில்ல, பனைமரங்கள்லாம் வெட்டிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து இந்த பனைமரத்துலேருந்து இந்த பனம் பழம் இருக்கும்ல, அது விழும்ல, அதில் இருக்கக்கூடிய சீடு வந்து விழுந்து முளைச்சி வரும். ஸோ அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது பெயர் வந்து தவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பெயர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் நாங்கள் வந்து தவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது அப்படி எப்படின்னா, நமக்கு வந்து அந்த சீடு இருக்குதுல்ல, பனம்பழத்தில் உள்ள அந்த சீடு, அது வந்து முளைச்சி பனங்கிழங்கு ஆகிறதுக்கு இடப்பட்ட ஸ்டேஜ். அதாவது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பனம்பழத்தில் இருக்க சீடை எடுத்து கொஞ்சம் மண் குவியல் மாதிரி வச்சு அதில் வந்து முளைக்க வைப்பாங்க. அப்போ அந்த முளைக்க வைக்கும்போது இந்த இந்த தவுனெல்லாம் இருக்குதுல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 1 மந்தில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். பனங்கிழங்குக்கு வந்து நமக்கு இன்னும் லேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த 1 மாதம், அந்த 1 மாதம் இருக்குல்ல, அந்த 30 நாள், அந்த டைமில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுலேருந்து வேர் வந்திருக்கும். ஆனால் வந்து கிழங்கு வச்சுருக்காது. அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியதை அந்த எடுத்து நம்ம வந்து கட் பண்ணணும். 2ஆக கட் பண்ணும்போது அதுக்கு உள்ளாடி வந்து நம்ம தேங்காய் பூ மாதிரி ஒன்று இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதை தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து எங்கள் விலையிலேருந்து நிறைய விழுந்து கிடந்ததில் வந்து ஒரு 2 அணம் வந்து இந்த மாதிரி முளைச்சிருந்து, ஸோ அதை எடுத்து இன்றைக்கி நமக்கு வீடியோக்கும் எடுத்தாச்சு, இல்லாமல் அச்சுக்கும் கொடுக்குறதுக்காக தான் நான் இது எடுத்திருந்தேன். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு சூட்டை வந்து இது தணிக்கும். இல்லாமல் நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் தான். அப்புறமா இது என்னென்னா, நமக்கு வந்து வயிற்றில் புண்ணு இருக்கும்ல, அது இல்லாமல் மலச்சிக்கல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. பார்த்தீங்களா, இதுதான் பனம்பழம். முன்னாடியெல்லாம் இந்த பனம்பழத்தை இந்த ஸ்டேஜில் எடுத்து அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவோம். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த தவுன் இருக்குல்ல, அந்த தவுனை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமமான வேலை. ஆனால் அதை வந்து நம்ம லைட்டாக அது வந்து அந்த இதில் ஷெல்லில் பிடிச்சிச்சின்னா நம்ம 2 வாட்டி தட்டும்போது அது வாட்டி ஓப்பன் ஆகிரும். பார்த்தீங்களா, இதுதான் தவுன். நமக்கு வந்து இப்போ வந்து 2 அணம் கிடச்சிருக்கு. ஸோ 4 பீஸ் கிடைக்கும். இது எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஒரு நைஃபோ இல்லைனா ஸ்பூனையோ அதில் வச்சு நம்ம எடுத்தோன்னு வைங்களா, அது ஈஸியாக வந்துடும். இதை தான் நம்ம சாப்பிடணும். இது வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முன்னாடி சின்ன வயசில் தான் பார்த்தது. இப்போ பார்த்ததில்ல. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னன்னு கேட்டாலே அவங்க அந்த பேரம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இது சாப்பிட்ருக்கவும் மாட்டாங்க. இப்போ வந்து இந்த தேங்காய் பூவெல்லாம் இப்போ தான் நமக்கு வந்து இதில் விற்கிறாங்க கடைகளில் எல்லாம். ரோட்டு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பனம் இது இருக்குதுல்ல, இந்த தவுன் வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்கிறதில்ல. ஸோ கிடைக்கிற டைம் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த பனைமரம் மட்டும்தான், அதில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே நமக்கு வந்து யூஸாக இருக்குது. அந்த மரத்தை வந்து நம்ம வந்து முன்னாடியெல்லாம் அந்த ஓட்டு வீடெல்லாம் வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வார்க்கிறதுக்குள்ள அந்த இதெல்லாம் பலகைக்கெல்லாம் எடுப்பாங்க. அதோட ஓலை இருக்குதுல்ல, அந்த ஓலையில் வந்து பாய் செய்வாங்க. இல்லாமல் கொஞ்சம் அந்த பெட்டி அந்த மாதிரி எல்லாமே அதில் செய்வாங்க. அதில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடலாம். அதோட சீடு வரைக்கும் நமக்கு வந்து யூஸாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.